அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க தான் என் கடைசி நம்பிக்கை. அம்மாவோட போனும் கிடைக்கலையே, என்ன பண்றது? அம்மா, நான் மறுபடியும் கால் பண்றேன். ஒருவேளை இந்த தாமினி ராதாவை ஏதாவது பண்ணிருப்பாளா? ஸ்பீக்கர்ல போடு. ஆ ஸ்பீக்கர்ல போடு. இதோ போடுறேன். பிஸியா இருக்குமா? இப்ப என்னோட போனோட பேட்டரி மொத்தமா தீர்றதுக்குள்ள நான் மோனையாவுக்கு மெசேஜ் ஆவது அனுப்பி ஆகணும். நான் மறுபடியும் கால் பண்றேன். நான் பாத்துக்கிறேன், கொடு. என்கிட்ட கொடு. நானே பண்றேன்மா. நான் கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரிம்மா. அம்மா, ஹலோ அம்மா. ஹலோ ராதா. அம்மா அம்மா கேக்குதம்மா? அம்மா கடவுளே கிருஷ்ணா, என்னோட போன் மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என்னோட போன் மொத்தமா ஆஃப் ஆகுதே. இப்ப போனும் ஆஃப் ஆயிடுச்சு. மோனையாவுக்கு என்னால செய்தியும் அனுப்ப முடியலையே. என்ன பண்றது? எப்படி நான் தப்பிப்பேன்? என்னது? என்ன ஆச்சு இவளுக்கு? இப்பதான் அவ கால் அட்டெண்ட் பண்ணா, அதுக்குள்ள அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையே. கடவுளே, ராதாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே கிருஷ்ணா, இந்த போன் தான் நான் இங்க இருந்து தப்பிக்க இருந்த கடைசி நம்பிக்கை. இப்போ எப்படி யாருக்காவது தகவல் சொல்லுவேன்? எப்படி யாருக்காவது சொல்றது? நான் இங்க உள்ள மாட்டிக்கிட்டேன்னு. ஒரு வேளை என்னோட மரணம் இப்படிதான் நீ எழுதி இருக்கோ என்னவோ.
அந்த ஆஃபீஸில் நான் என்னோட துளசியை இழந்துட்டேன். நான் அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் உன்னை ஆஃபீஸ்க்கு போக விட மாட்டேன். என்னால உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியல மோகன் ஐயா. ஆனா இப்போ சாகறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என் மனசுல இருக்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். நான் உங்களை ரொம்ப ரொம்ப ஆழமா காதலிக்கிறேன் மோகன் ஐயா. என் உயிருக்கு மேல காதலிக்கிறேன். எனக்கு உலகம் எல்லாமே நீங்க தான். செத்த போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல மறுபடி சந்திச்சா அப்போ ராதா மோகனோட இந்த அரகுர காதல் கதை மறுபடியும் நிறைவேறிடும். நான் போயிட்டு வர மோகன் ஐயா. ராதா, இந்த புல்லாங்குழல ராதா தான் எனக்கு கொடுத்தா. எனக்கு என்ன நடக்குது? ஏன் எனக்கு இந்த கெட்ட ஃபீலிங் வருது? அது என்னமோ தப்பு நடக்க போற மாதிரி. Shit. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃபை விட்டு நிரந்தரமா போயிடு. இல்ல, நான் சாகலாம் கூடாது. இன்னைக்கு நான் ஒரு வேலை செத்துட்டா அப்புறம் மோகனையா தன்னை குற்றவாளி நினைச்சு பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மோகனையா இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தன்னோட வாழ்க்கையில நம்பிக்கையை திரும்ப அடைஞ்சிருக்காரு. இந்த நிலைமையில நான் இறந்து போயிட்டேன்னா அப்புறம் அவரோட வாழ்க்கை மறுபடியும் இரண்டு போயிடுமே. அப்புறம் என்னோட சாவுக்கு அவர்தான் காரணம்னு வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ்வாரு. இல்ல அவரால தன்னை மன்னிச்சுக்கவே முடியாது.
அவர் என்னைக்குமே தன்னை மன்னிச்சுக்கவே மாட்டாரு. ரொம்ப சுத்தமான மனசு உள்ளவர் என்னோட மோனையா. தப்பு தன் பக்கம் இல்லைன்னாலும் தன்னைத்தானே எப்பவும் பழி சொல்லிப்பாரு. வெளியில தான் பார்க்க ரொம்ப கடினமா இருப்பாரு. ஆனா அவரோட மனசு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையானது. உயிரோட இருக்கும்போது மோகனையாவுக்கு என்னால நன்றி கடன் செலுத்த முடியுமான்னு தெரியல. ஆனா செத்து போய் அவரோட வாழ்க்கைய நான் கெடுக்க கூடாது. அப்புறம் என்னோட குஷி அவ இனி நான் இல்லாம மறுபடியும் தனிமை ஆயிடுவா. அவளுக்கு இன்னும் நான் நிறைய பண்ண வேண்டி இருக்கு, நிறைய செய்யணும். அவளோட ஸ்கூல் படிப்பை முடிக்கணும், காலேஜுக்கு அனுப்பணும், பெரிய 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 ஆபீசரா ஆக்கணும். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு இன்னும். இல்ல நான் மோகன் ஐயாவையும் குஷியையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், முடியாது. கடவுளே கிருஷ்ணா, கடவுளே கிருஷ்ணா போற்றி. நான் என்னோட மோகன் ஐயாவுக்காக வாழ்ந்தாகணும். எனக்கே இந்த கெட்ட யோசனை வருது. ராதாவோட போட்டோ உடைஞ்சது, நான் அவ மேல எரிஞ்சு விழுந்தது, குஷி கிட்ட சண்டை போட்டது எல்லாம் ஒரே நாள்ல நடக்கணும். ஒருவேளை நான் தான் ஓவரா யோசிக்கிறேன். ராதா எனக்கு போன் பண்ணா, அவ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவளுக்கு போன் பண்ணட்டா? ராதா உனக்கு போன் பண்ணால மோகன்? அவ என்ன சொல்ல வரான்னு கேட்டிருக்கலாம்ல. கோவம் வந்தா நீ என்ன பண்றன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. எதுக்கு போன் பண்ணி பாக்குறேன். என்ன ஆகுது எனக்கு? நான் தான் கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறேன். என்ன எப்படிலாம் டென்ஷன் பண்றா அவ? நான் எதுக்காக அவளுக்காக டென்ஷன் ஆகணும்? ஆனா ராதாவோட போட்டோ உடைஞ்சது, அந்த புல்லாங்குழல் உடைஞ்சது, அது ராதாவுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியா? என் மனசு ஏன் ஒரு மாதிரி பதறுது? பதறாம இருக்குமா சொல்லு? யார் மேலெல்லாம் நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கியோ அவங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு சண்டை போட்டுட்ட. ராதா அப்புறம் குஷி கிட்ட 2 பேரோட மனசையும் நீ உடைச்சிட்ட.
இந்த ரத்தத்தை எப்படி நிறுத்துறது? குஷி என்ன காணோன்னு எவ்வளவு கவலைப்படுவா. நான் உடனே அவகிட்ட போய் ஆகணும். என்னோட கை இதுல ஒட்டுக்குச்சு. அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐ மீன் நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஐ எம் ஷூர் ராதா வீட்டுக்கு தாமா போயிருப்பா. அதுவும் இல்லாம இவ்ளோ லேட் நைட் ஆஃபீஸ்ல உட்காந்து அவ ஒர்க் பண்ணது இல்லைல்ல. ஆஃபீஸ் ட்ரெஸ் எல்லாம் சாதாரணமா எல்லாராலையும் எடுத்துக்க முடியாதுமா. அண்ட் ராதா அவளோட வாழ்க்கையிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸை உள்ள உட்காந்து பார்த்துருக்கா. அவ வீட்டுக்கு தாமா போயிருப்பா. வீட்ல உட்காந்து சப்பாத்தி பண்றதுக்கும் ஆபீஸ்ல உட்காந்து பிபிடி பண்றதுக்கும் நிறைய. என் கூட வா. அம்மா என் கூட வான்னு சொன்னேன்.
என்னாச்சு? சிலக்கனத்த ராதா வந்துட்டாளா? இல்லம்மா குஷி, இன்னும் வரல.